ஈஸி கால் என்னன்னா ரோஹித் சர்மா விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பும்ராக்கு அந்த பேட்டனை கொடுத்துட்டு இன்னொரு பிளேயர் பேட்ஸ்மேனை இறக்கி விடணும். ஒரு ஃபீல்டிங் சைடு அட்டகாசமா நல்லா ஒர்க் ஆகுது, வெல் ஆயில்டு மெஷினா இருக்குதுன்னா அது ஒரு சைன் ஆஃப் அ குட் கிரிக்கெட் டீம்னு ஒரு அர்த்தங்க. அது டெஃபினட்டா கேஎல் ராகுலுக்கு அட்டகாசமான பந்து, அவரால் எதுவும் பண்ண முடியல. இன்டிசிஷன் வருது. ஏன்னா அந்த மாதிரி சேனல்ல அடிக்கடி பாலை போட்டுனே இருந்தீங்கன்னா ரெகுலாரிட்டியோட உங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சந்தேகம் வந்து நீங்க அந்த சந்தேகத்தை நம்ப ஆரம்பிச்சிருங்க, நம்பிக்கையை விட்டுறீங்க. அதான் பிரச்சனையே. கேப்டன் வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் ஹெட் அப், சின்ன ஃபைட், அது இதுன்னு பிரேவா நீங்க வார்ட் இதுல எல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டு நீங்களே பண்ணலன்னா எவ்வளவு ஹாலோவா இருக்கும். இப்ப நடந்த வரைக்கும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கம்பீர் மேல தானே இருக்கு. கேப்டன் தான் வந்து கோச்சோட இம்பார்ட்டன்ட். ஃபுட்பால்ல வேணா கோச் வெளியில இருந்து கேமை வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணலாம், பட் கிரிக்கெட் வந்து நிதானமான ஸ்போர்ட். கேப்டன் மேல தான் ஃபோக்கஸ் இருக்கு. கமின்ஸ் அட்டகாசமான கேப்டன். அதான் சொன்னேன், 2 இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் ஆடி இருக்காரு. ஜெய்ஸ்வால் விக்கெட் கூட பாத்தீங்கன்னா டவுன் த லெக் சைடு அந்த பவுன்சர் பாத்தீங்கன்னா பிளான்லயே இல்ல, திடீர்னு வந்து டவுன் த லெக் சைடு ஒரு பவுன்சர் போட்டு பேட்ஸ்மேனை வந்து கட்ட போடுற பேட்ஸ்மேனை இன்டியூஸ் பண்ணி அடிக்க வச்சு அதெல்லாம் வந்து ஹி கிரியேட்ஸ். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பரபரப்போட இந்த பிஜிடி சீரீஸோட 4th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்தியா வந்து டிராவை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவங்க வந்து ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக டே 1 டே 2 எல்லாருமே பேசியிருந்தாரு. இன்னைக்கு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இவர்கிட்டயே கேட்டுருவோம் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பட்டாபி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசுறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர். சார், நேற்றுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க இது மாதிரி ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ சீக்கிரத்துல தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஃபைட் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. டீ டைம் வரைக்கும் மேட்ச் வந்து இந்தியா கையில இருந்தது. அப்படியே ஆஃப்டர் டீ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் விக்கெட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிட்டாங்க. எப்படி பார்க்கறது? டீ டைம் வரலையும் இந்தியா கையில் இருந்ததுன்னு எப்படி சொல்றீங்க? டீ டைம் வரலையும் ஆனால் இந்தியா ட்ரா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் செஷன் பிட்வீன் லஞ்ச் அண்ட் டீ விக்கெட்டே இழக்கல. ஃபர்ஸ்ட் செஷனில் அஃப்கோர்ஸ் பும்ரா எடுத்துகிட்டு அந்த 5 எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 விக்கெட் எழுந்தாங்க. 27 ஓவர் ஆடி 33 ஃபார் 3ன்ற மாதிரி லஞ்சோட ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்சில் விராட் கோலி அவுட் ஆன. திருப்பி நிக்கிங் மெஷின் மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அதை சேஸ் பண்ணி லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன், திருப்பி அட்டகாசமான கேட்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் நல்லா ஆடி கட்டை போட்டு நல்ல ஒழுக்கத்தை கடை பிடிச்சிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் அவரே கொஞ்சம் அசந்துட்டாரா என்னன்னு தெரியல, நமக்கு நல்லா படுறது என்ன நினச்சின்னு ஆடினாரா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி அடிக்க போனார் மிட் ஆன் ஏரியாஸ், வைட் ஏரியாஸில். அது ஒரு பர்சன்டேஜ் ஷாட்டே இல்லை டெஃபினட்டாக. ஸோ அட்டகாசமான கேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன கேட்ச், அன்நேச்சுரல் சைடில் நம்ம இவர் மார்ஷ் பைசன்ன்றான், அங்கே வர கேட்சே கிடையாது. மிட் விக்கெட்டில் போகிற பந்து வந்து செகண்ட் ஸ்லிப் தேர்ட் ஸ்லிப் தெரிச்சுன்னு வந்து பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுலுக்கு அட்டகாசமான பந்து, அவரால் எதுவும் பண்ண முடியல, க்ரீஸில் மாட்டின்ட்டார், ஃப்ரண்ட்டில் போகணுமா பேக்கில் போகணுமான்னு அந்த இன்டிசிஷன் வருது. ஏன்னா அந்த மாதிரி சேனலில் அடிக்கடி பாலை போட்டுனே இருந்தீங்கன்னா ரெகுலாரிட்டியோட உங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீங்கள் அந்த சந்தேகத்தை நம்ப ஆரம்பிச்சிருங்க, நம்பிக்கையை விட்டுறீங்க. அதான் பிரச்சனையே. கேஎல் ராகுல் அஃப்கோர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, 5-10 பால்குள்ளே அந்த மாதிரி பால் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற 2 ஷாட்ஸும் ரொம்ப சுமார் தான். அதே மாதிரி இந்த கேட்சிங் பற்றி, ஆஸ்திரேலியா கேட்சிங் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஃபீல்டிங் சைடு அட்டகாசமாக நல்லா ஒர்க் ஆகுது, வெல் ஆயில்டு மெஷினாக இருக்குதுன்னா அது ஒரு சைன் ஆஃப் அ குட் கிரிக்கெட் டீம்னு ஒரு அர்த்தங்க. அது டெஃபினட்டாக ஆஸ்திரேலியன் சைட்ஸ் பாருங்கள், குவாஜாக்கு பேட்லேயே படல, ஒரு 6 சதம் இந்த 6-7 இன்னிங்ஸில், மார்ஷுக்கும் படலை, லயனும் அவ்வளோ கேமில் இல்லை. இந்த 3 ஃபீல்டர்ஸும் எவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு அட்டகாசமான சைடு. நம்ம சொன்ன மாதிரி அவனுக்கு அந்த டெனாசிட்டி, டிஎன்ஏலே ஹார்ட் வயர் இருக்குது. அவன் வே ஆஃப் லைஃபே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி அவன் நேச்சரே கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃப் த ஃபீல்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தம் மேலே ஃபோக்கஸே இருக்காது, சர்வசாதாரணமாக சிரிச்சு பேசினு லைட் பேக் அப்படின்வான் ஆஸ்திரேலியன்ஸை, ரொம்ப கூலாக இருப்பான். பட் உள்ள அந்த ஒயிட் லைன் ஃபீவர்ன்றான், அந்த வெள்ளை கோடு தாண்டி உள்ளே போயிட்டான்னா ஒரு ஒரு பிசாசுத்தனமான பூதத்தனமாக பூந்துடுறது அவன் ஸ்பிரிட் அந்த மாதிரி. ஸோ அவன் விடவே மாட்டான். அதனால தான் அந்த எதிர்பார்த்தான் அந்த விக்கெட் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான். பந்தோட விக்கெட் அரைக்கோழி பந்துக்கு அவுட் ஆனார். அந்த ஒரு கடுகத்தின ஒரு சின்ன டோரை திறந்தாங்க, கேப்பு உள்ளே பூந்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஸ்டார்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தார். யார் பவுலிங் போட போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவை தான் வந்து கம்மின்ஸ் எடுத்தார். அது வந்து ஒரு போல்டு டிசிஷனே கண்டிப்பாக சொல்லலாம். டிராவிஸ் ஹெட்டை எடுத்துகிட்டு வந்தார்.
டிராவிஸ் ஹெட்டர் ஒரு சைடும் நேத்தன் லைன் ஒரு சைடும் போட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்ல டிராவிஸ் ஹெட்டை கட் பண்ணிட்டு வேற போலான்ட்டு அது மாதிரி யாராவது கொண்டு வருவாங்களோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல அவரையே கண்டினியூ பண்ணது என்ன மாதிரி? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஓவர் ரேட்னால அந்த 2019 அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் நியூசிலாந்து நம்மளை அடிப்பாங்க இல்லையா, அந்த சைக்கிள் 19 to 21 சைக்கிளில் ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வர வேண்டியது. அந்த சமயத்தில் ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ இழந்து எதனாலன்னு கேட்டிங்கன்னா பெக்யூலியராக அந்த ஓவர் ரேட் பிரச்சனை. ஏன்னா 3 டால் ஃபாஸ்ட் பவுலர் லெங்க்தி ரன்அப் பார்த்தீங்கன்னா, அப்போ ஹேசல்வுட் இன்னைக்கு ஆடல, அவரும் போலண்டு லாங் ரன்அப்பு, ஸ்டார்க்கு கமின்ஸ் எல்லாம் லாங் ரன்அப்லேருந்து போடுறதுனால அவங்க அந்த இன்டென்சிட்டி அது இதனால பிரேக் டவுனு டைம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதனால் ஒரு அவருக்கு 13 ஓவர் 12 ஓவர் கூட போட்டுறாங்க சம்டைம்ஸ். நாதன் லைன் ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் ஹெட்டை கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் விறுவிறுன்னு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அதே பிழையை பண்ணக்கூடாது, சின்ன பேசிக் ஸ்கூல் பாய் எரர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பண்ண போய் அந்த சமயத்தில் தான் வந்து அந்த டீ பிரேக்கில் நம்ம இன்டர்வியூ கூட பார்த்தோம். அப்போ கூட சொல்லியிருக்காரு கமின்ஸு, போஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறாரு, இது ஆக்சுவலாக என்னோட மூவ் இல்லை, மெக்டானல்டு வந்து கோச் வந்து சஜஸ்ட் பண்ணார், அவருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஹெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு வெகுளித்தனமாக ஒரு ஜோக் மாதிரி சொன்னார். என்ன ஐடியா இந்த மாதிரி விக்கெட் எடுத்தீங்கன்னா, ஒரு ஐடியாவும் இல்லை, 4 நாளாக நான் கேம்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணல, 2 இன்னிங்ஸும் நல்லா ஆடல, ஒரு அரைக்குழி பந்து போட்டு எல்லாரையும் லைனில் வச்சேன், அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னார். சுமார் பந்து தான் அது, எவ்வளோ பெரிய கிரவுண்டில் எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம், அடிக்க வேண்டிய பந்து தான், ஒரு 13-14 ரோ வெளில அடிக்க வேண்டிய பந்து தான், சரியாக அடிக்கலை. ஒயிட் லாங் ஆனில் கொஞ்சம் ஒரு பிழை, அந்த டைமிங்கில் பிழை, இன்னும் அந்த பவர் கொடுத்து அடிச்சிருந்தா வெளில போயிருக்க வேண்டிய பந்து தான், சரியாக அடிக்கலை. பட் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அடிக்கணும், பந்து வந்து ஒயிட் மிடானில் தள்ளி ஒரு 2-ஓ 3-ஓ கூட எடுத்துக்கலாம், அடித்தா வெளில அடிக்கணும். காற்றுல நீங்கள் பாலை வச்சிங்கனாலே அது சிக்கல் தான், பிளேயிங் ஏரியாக்குள்ளே வெளில அடிச்சிட்டிங்கன்னா அது 6. பட் அந்த மாதிரி சுமாராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். திருப்பி நம்ம சொல்கிறது எக்ஸிக்யூட்ன்ற வார்த்தை தான், சுமாராக எக்ஸிக்யூட் பண்ணதுனால அந்த பிழை நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கதவை திறந்து விட்டாங்க, பூந்துட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸ். அதோட இல்லாமல் ஆஸ்திரேலியா வந்து பேக் டு பேக் ரிஷப் பண்ட் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அந்த ஃபீல்ட் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பர்லா ஃபீல்ட் செட்டப் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணாங்க. கண்டிப்பாக அதே தான் சொன்னார் இல்லையா, நிறைய பேர் ஹெல்மெட்டை போட்டுன்னு சுற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ப்ரெஷர் அது அந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லலாம் கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்வான். உங்களை மாதிரி மூச்சு கீச்சு விட முடியாமல் இருக்கும், எப்போ பார்த்தாலும் பிளேயர்ஸை சுற்றி இருக்கிறச்ச அவங்க வேறு போதாத்துக்கு பேசிகிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் புரியலன்னா தேவையில்லைன்னு தோன்ற அளவுக்கு பேசி தள்ளிடும். அதுவும் இந்த சாம் கான்ஸ்டஸை கொண்டு வந்து உட்காத்தி வச்சான், அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டு, அவர் நிறைய பேசுறது இல்லை, லாபுஷேன் கண்ணா பின்னான் ரன்னிங் கமெண்ட்ரியை கொடுக்கறது. ஸோ அஃப்கோர்ஸ் போலிங் போட வச்ச பந்து காற்றுல இருக்கச்ச பேச போகிறது இல்லை, பட் எது அலவுடோ அது பண்ணுவான் டெஃபினட்டாக. உங்களுக்கு மனசில் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினே இருக்கிறது, கண்ணா பின்னான்னு பேசினே இருக்கிறது, அதெல்லாம் ஒரு கிளை கதை தான், பெரிஃபரல் தான். அந்த லெவலில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் அதெல்லாம் ஷட் டவுன் பண்ண தெரியணும், பிளாங்க் அவுட் பண்ண தெரியணும். பட் மெயின் விஷயம் நீங்கள் சொன்னால் அந்த அம்ப்ரெல்லா ஃபீல்டு ஒன்று, அம்ப்ரெல்லா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டான் பாருங்கள் நாதன் லைனும். இதுவரை கேமில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல பிரமாதமாக. இன்றைக்கி தான் அட்டகாசமாக போலிங் வந்து ஹோல்டிங் ரோல்ன்றான், டைட்டாக போட்டு ரன்னே கொடுக்கல. சொன்ன மாதிரி ஓவர் ரேட் பிரச்சனை வேறு இருந்து விறுவிறுன்னு போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் லைனில் போட்டு கொஞ்சம் மாதிரி மொல்லமாக கழுத்தை நெரிச்சிட்டான். கண்டிப்பாக கேமுக்குள்ளே வந்துட்டான், கழுத்தை நெரிச்சிட்டாங்க. அதோட இல்லாமல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரோட கோச்சிங்கும் அண்ட் தென் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கே. கோச்சிங்ன்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் கோச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவர் யூஸ்டு டேர்மு. அது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஐடியாஸை பவுன்ஸ் பண்ணுவாங்க. கேப்டனுக்கு சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் சைடு பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே நல்லது. வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வெளிச்சம் தெரியும். ஸோ கேப்டன் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி மெக்டானல்டு எப்படி கமின்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்தாரோ அதே மாதிரி நெட்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் 2 பேர் 2 heads ஆர் பெட்டர் தேன் 1 அப்படின்வான். ஸோ 2-3 பேர் கலெக்டிவாக பேசி டிசிஷன் எடுக்கிறதுக்கு வசதி. தவிர கோச் வேலை டீம் செலெக்ஷனில் வேணால் கோச் இருக்கு. நான் முதல் நாள்லேயே சொன்னேன், மேட்ச் முன்னாடியும் சொன்னேன், இது 1 பேட்ஸ்மேன் ஷாட்டுன்னு சொன்னேன். அது யார் எடுக்கிறது என்னன்றது அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். டீம் ஃபுல்லும் ஆல்ரவுண்டர்ஸாக எடுத்து போலிங் ஆல்ரவுண்டர்ஸாக எடுத்து போதாத்துக்கு அந்த போலிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் நல்லா பண்ணி போலிங்லேயும் அண்டர் போல்ட் ஆகி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் 50 ரன் அடிச்சிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆட்டார். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் போலிங் ஒரு ஹெல்ப்லெஸ் பிச்சில் சுமாராக போட்டிருக்காரு. ஜடேஜா 4+1 விக்கெட்டு, பேட்டிங்கில் குதூகலம் இல்லை.
அதே மாதிரி நம்ம ரெட்டியை பற்றி நிறைய பேசிட்டோம், ஒன் டே ஃபுல் ஷோ பேசிட்டோம் அவரோட ஸ்பெக்டாகுலர் 100 பற்றி. ஸோ இப்போ என்ன மாதிரி சிக்கல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி போலிங் ஆல்ரவுண்டர்ஸை T20 கேமில் ஸ்டாக்அப் பண்ணுற மாதிரி ஸ்டாக்அப் பண்ணி இப்போ அடுத்த கேமுக்கு யார் ட்ராப் அவுட் பண்ண போகிறீங்க? இப்போ நிறைய கேள்விக்குறி இருக்குன்றீங்க, அது ஒரு லீடிங் கொஸ்டினாக கேட்குறீங்க. இப்போ ரோஹித் சர்மாவே அவரே எனக்கு போகிறோம் அப்படின்னு ஒத்துக்க போகிறாரா? பும்ரா நீங்கள் உங்கள் ஒர்க்லோட நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா இந்தியாவுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஏர்ன் லீவுன்ற மாதிரி கிடச்சிருக்கு. 3 நாள் ரெஸ்ட்டு பதில் 4 நாள் ரெஸ்ட் இருக்குது. சிட்னி வர போகணும். ஸோ 2 நாளோ 1 நாளோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 நாள் ட்ரெயின் பண்ணுவாங்க, க்ளோசர் டு லொகேஷன், பிச்சை பார்ப்பாங்க. நான் நினைக்கிறேன் பெரிய டிசிஷன். அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஹைபாத்தட்டிக்கல் ஸ்பெகுலேஷன் தான். அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா பண்ணுவாரான்னு தெரியல. ஈஸி கால் என்னென்னா ரோஹித் சர்மா விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பும்ராக்கு அந்த பேட்டனை கொடுத்துட்டு இன்னொரு பிளேயர் பேட்ஸ்மேனை இறக்கி விடணும், கில்லை இறக்கி விடணும். ஏன்னா கில்லும் இமீடியட் பாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஈஸி சொல்யூஷனு. அது பண்ணுவாங்களா யாருக்கு தான் தெரியும். $1 மில்லியன் கொஸ்டின் அது. ஏன்னா இப்போ ரோஹித்துக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொன்னீங்க. இப்போ கம்பீர் மேலேயும் கோச்சா அவர் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டே வர்றது ஒரு பெரிய டாக்கா இருக்கு. கண்டிப்பாக ஒன் டேலையும் அடிபட்டாங்க இல்லையா? ஸ்ரீலங்கா ஒன் டேல அடிபட்டாங்க. கரெக்ட். நியூசிலாண்டோடையும் சரியா ஆரம்பிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் 3 டெஸ்ட்டு நியூசிலாண்டோடையும் 80 ஓவர்ஸ் நியூ பால், செகண்ட் நியூ பால் ஆடுற அளவுக்கு கூட ஒரு ரீசோர்ஸ் இல்லாமல், ஃபைட்டிங் அபிலிட்டி இல்லாமல் போயிட்டு, பேக்ரவுண்டில் வேறு அஸ்வின் வந்திருக்காரு. இது ஒரு சிக்கல் இருக்குது. டீம் செலெக்ஷன் நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு சுமாராக இருக்குது ஸ்ட்ராட்டஜிஸு. கமின்சன் வந்து ஒரு லோயர் மிடில் ஆர்டர் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் அட்டகாசம் ஆடி இருக்காரு. அவருக்கு அந்த பவுன்சிங் பாலுக்கு அந்த அளவுக்கு பிரியம் கிடையாது. அந்த வந்து டஃப் பவுன்சிங் பால் அடிக்கடி போடாமல் 2 இன்னிங்ஸ்லையும் 243 for 5லேருந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டாண்டு ஸ்மித்தோட கமின்ஸ் தான் அடித்தார் 49. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பாருங்கள் என்ன மாதிரி உயிரை விட்டு 90 for 6லேருந்து அடிச்சிருக்காரு. ஸோ லோயர் ஆர்டர் அவ்வளோ ரன்ஸும் கொடுத்து கேச்சிங்கும் சுமார், செலெக்ஷனும் ரொம்ப 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 ஆர்டினரி. இதுக்கும் அப்பாற்பட்டு உங்கள் கேப்டன் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹெட் அப், சின்ன ஃபைட், அது இதுன்னு பிரேவாக நீங்கள் வார்ட் இதில் எல்லாம் பேசுகிற மாதிரி பேசிட்டு ஹாலோவாக ஆகிடும், லிப் சர்வீஸ் மாதிரி ஆகிடும். நீங்களே அதை செயல் பண்ணல வச்சுக்கோங்களேன். எல்லார்ட்டையும் நீங்கள் அப்படி ஆடுங்க, ஒழுக்கத்தோடு ஆடுங்க, டிசிப்ளினாக இருங்க, அது இருங்க இது இருங்கன்னு ஓல்டு ஃபேஷன் வர்ச்சியூஸு, பேஷன்ஸு, பொறுமை கடைப்பிடிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே பண்ணலன்னா எவ்வளோ ஹாலோவாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம். இது என்ன ஒரு ஐரனினா, புதுசாக போகிறவங்கலாம் இந்தியன் டீம், ஆஸ்திரேலியா போகிறவங்கலாம் ஒரு அளவுக்கு சுமாராக ஆடிட்டான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் தத்தளிக்கிறான். அது ரொம்ப ஒரு ஐரானிக்காக, ரொம்ப ஒரு சேட், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு நாள் ஆற போடுவாங்க. அவசரத்தில், கோவத்தில், ஆங்கரில் எதுவும் முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் ஆற போட்டு நிதானத்தில் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்து அடுத்த மேட்சுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நடந்த வரைக்கும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கம்பீர் மேல தானே இருக்கும். ஆனா இதுல வந்து நடு பிரயாணத்துல போய் குதிரையை மாத்துறன்ற மாதிரி யாருமே அந்த மாதிரி மாத்த மாட்டாங்க இல்லையா? அவங்க டூர் முடிஞ்சோடனே தான் இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இதுக்கப்புறம் ஒன் டே மோடு போயிடுவாங்க. ஒன் டே ஷர்ட்டை போட்டு துபாயில் ஆட போறாங்க சாம்பியன்ஸ். அப்புறம் IPL ஆரம்பிச்சிடும் மார்ச் 15. அதுக்கப்புறம் 2 மாசம் மறந்துடும். அப்புறம் அந்த பேண்ட் வேகன் ஓடும். அப்புறம் இங்கிலாந்து ஜூன், அது வரலையும் டைம் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் கோச்சை மாற்றுவாங்களா இல்லையான்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் ப்ரிமெச்சுவர் டிஸ்கஷன் தான். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இப்போ சத்திக்கு இமீடியட் அப்ஜெக்டிவ் இந்தியா என்ன எப்படியோ அந்த டஸ்ட் டவுன் பண்ணி உதறி விட்டு எப்படியான சிட்னி மேட்சை வின் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியா ஆடுறச்ச ஸ்ரீலங்கா பிரமாதமாக ஆடி ஆஸ்திரேலியா ஆப்பிள் கார்ட் அந்த கேலில் 2 மேட்ச் ஆடுறான் போல் இருக்குது, ஜனவரி எண்ட்லேயும் ஏர்லி ஃபெப்ரவரியிலையும். ஸோ அதில் ஹோப்ஃபுல்லி அவன் ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை அப்செட் பண்ணானா அது ஒரு சான்ஸ் இருக்குது. அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் அது அவங்க கண்ட்ரோலில் இல்லை. வாட் தே கேன் கண்ட்ரோல் இஸ் சிட்னியில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் படியோ இல்லை ஒரு சரியான செலெக்ஷனை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ்திரேலியா மேலேன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ டூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரானு இந்தியாவில் இருக்கிறவன் எங்கே இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் ஆஸ்திரேலியன் டூர்னு கேட்டாங்கன்னா உடனே அவன் சிட்னின்னு தான் சொல்லுவான். ஸோ அந்த சிட்னிக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இமீடியட் பாஸ்ட்லேயும் நம்ம ரெக்கார்டு அங்கே சுமாராக இருக்குது. 2 ஸ்பின்னர்ஸும் ஆடலாம். ஸோ சுந்தரும் ஜடேஜாவும் ஆட தான் போகிறாங்க. அந்த பேட்ஸ்மேன் எப்படி கொண்டு வர போகிறாங்க, இல்லை ஆகாஷ்தீப் அன்லக்கியா, இல்லை அந்த விக்கெட் டேக்கிங் லக் இல்லையா, இன்னும் கொஞ்சம் லெங்க் ஷார்ட்டாக போடுறாரு, ஏன் அவரால் அந்த எட்ஜு கிடைக்க முடியல? அடிக்கடி பேட்ஸ்மேனுக்கு வந்து எம்பாரஸ் பண்ணுறாரு, அவமானப்படுத்துறாரு தவிர எட்ஜு கிடைக்கல, விக்கெட் கிடைக்கல. ஒருவேளை ஆகாஷ்தீப்போட ஒரு 5 கேஸ் 6 கேஸ் 7 கேஸ் போடுற ஹர்ஷித் ராணாக்கு 2 மேட்ச் உடஞ்சதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த எரிச்சல் கோவத்தை இன்னொரு சான்ஸ் கொடுத்து ஹர்ஷித் ராணா ஏர் ஸ்பீடு தான் எடுத்துன்னு வர முடியும். ஏன்னா சிட்னி அமங் த பிச்சர்ஸ் கொஞ்சம் பிளண்ட்டாக செத்து போய் தான் இருக்கும். மெல்பர்னே கொஞ்சம் குவாய்ட்டு டல் பிச்சு தான். மற்ற பிச்சர்ஸ் கம்பேர் பண்ணால் சிட்னி குவாய்ட்டாக தான் இருக்கும். ஏர் ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்திரேலியாவில். காற்றுல எந்த அளவுக்கு ஆம் ஆக்ஷன் பும்ரா அதை புட்டு வைக்கிறான் பாருங்க. அந்த ஆம் ஆக்ஷன், அந்த விப் லாஷ், அந்த ரிஸ்ட் ஒர்க் ஃபாஸ்ட்டாக போட்டு
காற்றுல எந்த அளவுக்கு ஸ்பீடாக போட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு மாதிரி கட்டரோ லெக் கட்டரோ ஆஃப் கட்டரோ அது மாதிரி பண்ணால் அது யாருக்கு அது மாதிரி பண்ண போகிறாங்க, ராணா வர போகிறாருன்றது காத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. இப்போ ஆஸ்திரேலியாவில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்களே அந்த வெற்றியை நோக்கி பயணிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுமே வந்து எப்படியாவது வந்து ட்ராவாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் அவங்களுமே போயிருக்காங்க. ஏன்னா கமின்ஸ் பேசுகிறத பார்த்தா நமக்கு தெரிஞ்சுது. ஸோ பேக் டு பேக் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க வந்து அந்த டிசிஷனே எடுத்தாங்க. அந்த ஃபீல்ட் செட்டப்லாம் நம்ம பேசணும் ஆல்ரெடி. அந்த செட்டப்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதை வந்து நீங்கள் எவ்வளோ ஓவர் ஸ்டேட் பண்ணாலும் டயர்டே ஆக முடியாது. கேப்டன் தான் வந்து கோச்சோட இம்பார்ட்டண்ட்டு. ஃபுட்பாலில் வேணால் கோச் வெளியிலேருந்து கேமை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணலாம். இவரை இறக்கி விடுங்க, பெரிய வேன் ரூனி இங்கிலாந்து பிளேயர்னுவான், அவரை வந்து பெஞ்சில் உட்காத்தி வச்சுருவான் இங்கிலீஷ் கோச்சு. அது மாதிரிலாம் நடக்கும். போர்ச்சுகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ஆடுவான் வேர்ல்ட் கப்பில். ஆனால் கோச் உட்காத்தி வச்சுருவான் பெஞ்சில். நம்ம வந்து ஃபேன்ஸ் கனாபனான்னு கோவம் வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டு அவன் இல்லையா இவன் இல்லையான்னு. பட் ஃபுட்பாலில் அது லாஜிக்கல். அது ஏன்னா பிளேயர் வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்போர்ட்டில் வந்து ஓடிண்டே இருக்கிறச்ச மூச்சு வாங்கறச்ச யோசிச்சு யார் நல்லா ஆடுறாங்க, எந்த கார்னர் வந்து பீஃப் அப் பண்ணும் ஷோர் அப் பண்ணணும்லாம் தெரியாது. பட் கிரிக்கெட் வந்து நிதானமான ஸ்போர்ட். கேப்டன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு மைண்டில் லட்ச விஷயம் ஓடின்னு இருக்கு. பர்சனல் ஃபார்மும் போராக இருக்குது. டாக்டிக்கலாகவும் ஒரு 2 ஏரியாஸில் ரொம்ப ரொம்ப சுமார். நான் சொன்ன மாதிரி கமின்ஸ்க்கு சரியாக அட்டாக் பண்ணல. அந்த வல்னரபிள் பீரியடில் 90/6லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 243/5லேருந்து அந்த ஜெயில் பிரேக் மாதிரி வெளில வந்தது ஒரு பெரிய பெரிய பிழை தான். டெஃபினட்டாக அவர் ரிஃப்ளெக்ட் பண்ண தான் போகிறார், எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனு. ஸோ அவர் கொஞ்சம் டெஃபினட்டாக ஒரு டஃப் வீக் தான் இந்த வாரம் வந்து போகிறது. கடந்து போகிறதுக்குள்ளே அவர் வந்து ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்கும் மனசில் நான் நினைக்கிறேன். கமின்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே சார். கமின்ஸ் அட்டகாசமான கேப்டன். அதான் சொன்னேன், 2 இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறப்பட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க பாரு. 3 விக்கெட். எப்போ பார்த்தாலும் ஜெய்ஸ்வால் விக்கெட் கூட பார்த்தீங்கன்னா டவுன் த லெக் சைடு அந்த பவுன்சர் பார்த்தீங்கன்னா பிளான்லேயே இல்லை. திடீர்னு வந்து டவுன் த லெக் சைடு ஒரு பவுன்சர் போட்டு பேட்ஸ்மேனை வந்து கட்ட போடுற பேட்ஸ்மேனை இன்டியூஸ் பண்ணி அடிக்க வச்சு அதெல்லாம் வந்து ஹி கிரியேட்ஸ். யார்? கமின்ஸு. ஒரு நல்ல திங்கிங் மேன்ஸ் கிரியேட். அது மாதிரி பழைய காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி லீ மாதிரியே ஒரு வேகம் இருக்குது எல்லாம் இருக்கும். பட் விவேகமும் இருக்குது. ஒரு பும்ரா மாதிரி தான் சிரிச்சினே தான் போகிறாரு, டென்ஷனே ஆகுதுல. பேட்டிங்லேயும் அட்டகாசமான கான்ட்ரிபியூஷன். பட் கேப்டனோட ரோலை ஓவர் ஸ்டேட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஓவரால எல்லாமே பண்றாரு சார். ஆமாம், பிரில்லியன்ட். கேப்டன் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், பிரில்லியன்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவர் ஒரு தனி ஆளா தெரிகிறார். ஆமாங்க, அவர் சின்ன வயசுலேயே வந்துட்டார். 17-18 இயர் ஓல்ட்லேயே வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்ஜுரினால அவரால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஹைபர்னேஷனுக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட்லி 5-6 இயர்ஸாக அட்டகாசமாக சர்வ் பண்ணுறாரு. நம்ம ஐபிஎல் சர்க்கியூட்லேயும் நம்ம தான் பார்க்குறோம். அவர் கொல்கட்டா ஆடி இருக்காரு, இப்போ சன்ரைசர்ஸ் லீட் பண்ணுறாரு. பட் அட்டகாசமான பிளேயர். 3 டைமென்ஷனல் ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு த்ரோயிங் ஆமுங்க. ஒரு ஃப்ளாட் த்ரோயிங் ஆம் இருக்குது. அதே மாதிரி மிடாமில் என்ன ஊந்து பிடிக்கிறான். பேட்ஸ்மேனுக்கு என்ன தெரியுமாங்க எரிச்சல், உங்களுக்கு நல்ல ஷாட் அடிக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் மாத்திரம் நீங்கள் ஓடி தான் எடுக்கணும். அதுக்கும் அப்பாற்பட்ட அந்த ரிங்கில் பாஞ்சு புலி மாதிரி பிடிக்கிறான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஆஸ் அ பேட்ஸ்மேன் கேப்பில் கட்சிட்டு 4 நினைப்பீங்க நீங்கள். ஆனால் ஒரு ரனில் கட் பண்ணுவான், ஒரு ஹாஃப் ஸ்டாப் பண்ணுவான். உங்களுக்கு கேஸ் அவுட் ஆன மாதிரி ஆகிடும். ஒரு ஃபீல்டிங்கை மைண்டில் வந்து உங்களுக்கு மாதிரி எரோட் ஆகிடும் அந்த கான்ஃபிடென்ஸே. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த போலிங்க்கும் அந்த ஒழுக்கத்துக்கும். பட் அது கமின்ஸ் ஒரு பெரிய காரணங்க. பட் ஃபிட்னஸ் பாருங்கள், என்னமா ஓடி வந்துட்டு பாருங்கள். மற்ற ஆளுங்களாம் கூட கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்க்கு அந்த சைட் ஸ்ட்ரெயின் பிடிச்சிட்டாரு, ஹேசல்வுட் இல்லை. பட் கமின்ஸ் பாருங்கள், ஆஸ்திரேலியா பொறுத்தவரையிலையும் அவங்க தேல் பி ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் இந்த சீரீஸ் எப்படியான வண்டி ஈற்றணும். பட் இஸ் அ ஃபிட் ஆத்லீட்டு. 300 விக்கெட் நோக்கி போயின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். அன்லைக் ஸ்டார்க்கு 370 மேலே போயிட்டாரு. பட் இவர் 300 பக்கத்தில் போயிட்டு இருக்காரு கமின்ஸ். ஓகே சார், பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் இந்தியா செய்த தவறுகளையும் ஆஸ்திரேலியா செய்த பாசிட்டிவான விஷயங்களையும் பற்றி நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தது நம்ம இதை தொடர்ந்து சிட்னியை ட்ராவல் பண்ணுறோம். சிட்னி எப்போதுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸ்டாட்ஸும் அதான் சொல்லுது. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. தேர்டு வந்து 5th டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.